அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பேரன்புக்குரிய சித்தார்த்த பின்மன்யு. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நன்னாளில் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது அனைத்து தரப்பு பார்த்தோன்னா அரசியல் பெருமக்களுக்கும் அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த பதிவு நிச்சயமாக பார்த்தோன்னா பொருந்தும். ஒரு ஆட்சியில் நம்ம பங்கெடுக்கணும் அப்படின்னா, இப்போது யாரோ ஒருத்தர் ஒரு மினிஸ்டர் ஆகணும், இல்லை பார்த்தோன்னா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்லை முதலமைச்சர் ஆகணும், இல்லை பார்த்தோன்னா மத்திய அமைச்சர் ஆகணும், இல்லை பிரதம மந்திரியாக பார்த்தோன்னா ஆகணும் அப்படின்னா, அந்த கட்சியில் அவர் பார்த்தோன்னா நிறைய உழைச்சி பார்த்தோன்னா இருக்கணும். படிப்படியாக பார்த்தோன்னா வார்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒன்றியத்துக்குள்ளே பார்த்தோன்னா ஒன்றிய செயலாளராகி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கவுன்சிலர் ஆகி, அதுக்கப்புறம் ஊராட்சி மன்றம் பார்த்தோன்னா தலைவராகி, அதுக்கப்புறம் வட்ட செயலாளராகி, அதுக்கப்புறம் மாவட்ட துணை செயலாளராகி, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளராக பார்த்தோன்னா ஆக்கி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ பார்த்தோன்னா நின்று எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா மினிஸ்டராக பார்த்தோன்னா ஆகுறது. இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோன்னா நடக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா 30லேருந்து 40 வருஷம் பார்த்தோன்னா ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தோன்னா நடக்கிறதுக்கு ஒரு 20, 25, 30, 30, 35, 40 இந்த மாதிரி பார்த்தோன்னா ஆகும். அதற்கப்புறம் தான் பார்த்தோன்னா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா மத்திய அமைச்சர், அதுக்கப்புறம் தான் பிரதம மந்திரி. அதாவது ஒரு மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இல்லை சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை மத்திய அமைச்சராக பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இல்லை பிரதம மந்திரியாக பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு மிக முக்கியமான பார்த்தோன்னா மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வர்றதா பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, அந்த நபர் குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 வருஷம் பார்த்தோன்னா இந்த கட்சிக்காகவும் ப்ளஸ் பார்த்தோன்னா அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கணும், உழைச்சி பார்த்தோன்னா இருக்கணும். இது எல்லாமே பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணியே பல பேருக்கு பார்த்தோன்னா இன்னும் அந்த வாய்ப்புகள் பார்த்தோன்னா கிடைக்கல. ஆனால் இறைவன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி பார்த்தோன்னா கொடுப்பானு. இதில் எந்த ப்ரொசீஜரும் பார்த்தோன்னா தேவையே கிடையாது. உன்னைய நான் தூக்கிட்டு பார்த்தோன்னா உட்கார வைக்கிற, என்னை யார் கேள்வியும் பார்த்தோன்னா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஒரு சிலரை மட்டும்தான் தூக்கிட்டு நேரடியாக பார்த்தோன்னா ஒரு மினிஸ்டராகவோ, இல்லை பார்த்தோன்னா ஒரு துணை முதலமைச்சராகவோ, இல்லை ஒரு பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டராகவோ, இல்லை ஒரு மத்திய அமைச்சராகவோ, இல்லை ஒரு பிரதம மந்திரியாகவோ பார்த்தோன்னா உட்கார வைப்பார். இறைவன் ஒரு சிலரை மட்டும் நேரடியாக தூக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா உட்கார வைப்பார். அப்படி உட்கார வைக்கும்போது பார்த்தோன்னா, அப்போ நாங்கள் ஏற்கனவே உழைச்சிருக்கோமே, நான் ஏற்கனவே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோமே, நாங்களாம் மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கோம், மூத்த உறுப்பினர்களாக இருக்கும், இந்த கட்சியில் இத்தனை காலமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தோன்னா இருக்கும், எங்களுக்கு என்ன அப்போ பார்த்தோன்னா மரியாதை அப்படின்னா, உங்கள் கட்சியோட தலைமையும் இல்லை உங்கள் கட்சியை உங்களுக்கு எந்த விதத்துலையும் மரியாதை குறைவாக நடத்தலை. இறைவன் சில விஷயங்களை பார்த்தோன்னா உருவாக்கி கொடுக்குறார். கட்சிக்கு மேலே, கட்சி தலைமைக்கு மேலே தான் பார்த்தோன்னா இறைவன். ஸோ அந்த இறைவன் சில விஷயங்களை பார்த்தோன்னா கொடுக்குறாரு. இப்போ முருகரை வச்சுக்கலாம், இல்லை சிவனை பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இல்லை இயேசு வச்சுக்கலாம், இல்லை அல்லா பார்த்தோன்னா வச்சுக்கலாம், எக்ஸார் ஏதோ ஒரு கடவுள். அவங்கவுங்க அந்த ஒரு சிலர் நம்பக்கூடிய அந்த கடவுள் பார்த்தோன்னா வச்சுக்கலாம். அவங்களுடைய கடவுள் இந்த இடத்துக்கு இவர் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நேரடியாக பார்த்தோன்னா உட்காரணும்னு சொல்லிட்டு அவர் உருவாக்கி கொடுக்குறாரு. அதனால் பார்த்தோன்னா தலைமையும் அதை கேட்டுட்டு பார்த்தோன்னா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் நடக்குமா, எல்லா சூழ்நிலையும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேட்டால் எல்லாருக்கும் நடக்குமாலாம் தெரியாது. ஆனால் சிலருக்கு பார்த்தோன்னா நடந்துட்டும் பார்த்தோன்னா இருக்குது. நடப்பதை நீங்கள் கண்கூட பார்த்தோன்னா பார்த்துட்டும் பார்த்தோன்னா இருக்கீங்க. எப்போதும் நான் எல்லாரையும் மதிக்கக்கூடிய பார்த்தோன்னா ஒரு நபர். அது மூத்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தோன்னா சீனியர் மோஸ்ட் பார்த்தோன்னா லீடர்ஸாக பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, நான் எல்லாரையும் மதிக்கக்கூடிய நபர். எல்லா மக்களையும் பார்த்தோன்னா அரவணைச்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய பார்த்தோன்னா ஒரு நபர். நான் சொல்கிற விஷயங்கள் பல பேருக்கு பார்த்தோன்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எதுவுமே என்னுடைய முயற்சியால் நடந்தது பார்த்தோன்னா கிடையாது. இறைவன் கொடுத்ததும் பார்த்தோன்னா தானாக நடக்குது. இறைவன் என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் நீங்கள் தானாக பார்த்தோன்னா நடக்குது. இறைவன் சில ஷார்ட்கட்டை போட்டு பார்த்தோன்னா எடுத்துன்னு கொடுக்க போகிறாரு, கொடுத்துட்டு பார்த்தோன்னா இருக்கார், நடந்துட்டு பார்த்தோன்னா இருக்குது. ஸோ நீங்கள் அனைவரும் பார்த்தோன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மனதார வேண்டி விரும்பி பார்த்தோன்னா கேட்டுக்கிறேன். நன்றிகள். சிவாய நமக்கு. நல்லதையே நடக்கட்டும்.